அது என்னங்க அழகான சுழியம். அது எப்படி செய்யணும் நம்ம பார்த்துருவோம். இப்போ ஒரு பவுலில் வந்து மைதா மாவு எடுத்துக்கோங்க. 1/4 கிலோ அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. ஏன்னா கொஞ்சம் முன்னாடியே அதிகமாக ஊற்றிட்டிங்கன்னாக்கா நீர்த்து போயிடும். நீர்த்து போனால் சுழியம் வந்து ஷேப்லெஸ்ஸாக இருக்கும். இந்த அழகான ஷேப்புக்கு உருண்டையாக வராது. அதனால் வந்து இந்த மாதிரி பூர்ணம் ஏற்கனவே செஞ்சு வச்சதை நம்ம இது மாதிரி உள்ளே போட்டு கையால் எடுத்து போட்டோம்னாக்கா அதுக்கு அழகான உருண்டையான வடிவம் வராது. ஏன்னா அது மாதிரி பார்த்தாக்கா அந்த குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்க, கொஞ்சம் ஷேப்லெஸ்ஸாக இருக்கிற சுழியத்தை. அதனால் நம்ம வந்து ஸ்பூன்லேயே பூர்ணத்தை தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு இந்த மாதிரி கரண்டி எடுத்து குழிக்கரண்டி எடுத்து நீங்கள் அதில் அழகாக டிப் பண்ணி மேலே போட்டு விட்டிங்கன்னா கையும் நம்ம அதில் விட தேவையில்லை, பூரணத்தோட உடைய அந்த சுழியமும் அழகாக வரும். வெள்ளைக்காரங்களே நம்மளை பார்த்து ஆச்சரியப்பட்ட ஒரு இனிப்பு வகைன்னா அது இந்த சுழியந்தாங்க. அதை நம்ம அழகாக செய்தோம்னா இப்போ குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.